கிறிஸ்துவ இயேசுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி சனிக்கிழமை இந்த காலை பொழுதை நாம் காணும்படி கடவுள் நமக்கு தந்த தயவுக்காக, பாராட்டின இரக்கத்திற்காக கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். இந்த தொழுகையிலே நேரடியாகவும் முகநூல் வழியாகவும் இணையதள வழியாகவும் இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் இரட்சகர் மீட்பெருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். நம்முடைய ஆரம்ப பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி ஆகிய திரியைகளுடைய நாமத்தில் உள்ளது. ஆமீன். ஜெபிப்போம். பாவத்தை வெறுத்து பாவிகளை நேசிக்கும்படி தம்முடைய ஒரே மைந்தனை இவ்வுலகத்திற்கு தந்து தம்முடைய உன்னதமான அன்பை வெளிப்படுத்திய பரிசுத்தமுள்ள எங்கள் திரியேக கடவுளே, மகிழ்ச்சியான இந்த அதிகாலை பொழுதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். மீண்டும் ஒரு வாரத்தின் நிறைவு நாளிலே நன்றி நிறைவோடு ஆண்டவரை உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்கள் வாழ்வுகளிலே நீர் செய்த நன்மைகளை எண்ணி பார்க்கிறோம். குடும்பங்களிலே ஆண்டவர் தந்த மகிழ்ச்சி தந்த அனுபவங்களை எண்ணி பார்க்கிறோம். கடவுள் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த ஆராதனையும் ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வதித்தாரும். இதில் இணைந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் யாவரையும் ஆண்டவர் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஒவ்வொருவருக்கும் இந்த ஆராதனை ஆசீர்வாதமாக இருக்க அருள் தாரும். கர்த்தர் ஒவ்வொருவரும் நீர் பேசும். ஒவ்வொருவரும் விரும்புகிற எதிர்பார்க்கிற நன்மைகளை ஆண்டவர் நீர் ஒவ்வொருவருக்கும் தாரும். உம்முடைய தெய்வீக வழிநடத்துதலை நாங்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள அருள் செய்யும். கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம் எங்கள் ஜெபங்கேளு நல்ல பிதாவே, ஆமேன். 415வது பாடல்.
எட்டாவது சங்கீதத்தை நாம் சேர்ந்து படிக்கலாம். பாடல் புத்தகத்திலே 144வது பக்கம். சங்கீதம் 8. எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உமது நாமம் பூமியெங்கும் எவ்வளவு மேன்மையானது. உமது மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்திருக்கிறீர். உம்முடைய பகைவர் நிமித்தம் சத்ருவையும் பழிக்காரனையும் அடக்கி போடும்படி பாலகர் வாயினாலும் குழந்தைகள் வாயினாலும் வல்லமையை விலகச் செய்கிறீர். உமது விரல்களின் கிரியை ஆகிய வானத்தையும் நீர் உண்டாக்கின சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் கவனிக்கும் போது மனுஷனை நீர் நினைப்பதற்கும் மனுஷகுமாரனை நீர் கண்ணோக்குவதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். தேவதூதரிலும் அவனை சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டினேன். உமது கரம் படைத்தவளின் மேல் அவன் ஆளுகை செய்யும்படி அருள் புரிந்தீர். யாவற்றையும் அவன் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். ஆடு மாடுகள் அனைத்தையும், காட்டு மிருகங்களையும், ஆகாயத்து பறவைகளையும், சமுத்திரத்து மச்சங்களையும், சமுத்திர மார்க்கங்களில் நீந்து செல்லும் பிராணிகள் யாவற்றையும் கீழ்ப்படுத்தினீர். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உமது நாமம் பூமியெங்கும் எவ்வளவு மேன்மையானது. பிதாவுக்கு குமாரனுக்கு பரிசுத்தாவுக்கு மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலங்களாக இருக்கிறபடியே ஆமேன். வாசிக்கப்படும்படி தெரிந்து கொண்ட முதலாவது வேத பகுதி 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 26வது வசனம் துவங்கி 31வது வசனம் முடிய. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 26 துவங்கி 31 முடிய. ஒன்று கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 26 முதல் 31 முடிய. எப்படியெனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுக்குள் உட்பட்டு இருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். ஆமேன். வாசிக்கப்படும்படி தெரிந்து கொண்ட நற்செய்தி வேத பகுதி தூய மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 11வது அதிகாரம் 25 துவங்கி 30 முடிவுள்ள வசனங்கள். தூய மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 11வது அதிகாரம் 25வது வசனம் துவங்கி 30 முடிவுள்ள வேத பகுதியை படிக்க கேட்கலாம். அக்காலத்தில் இயேசு திருவாய் மலர்ந்து, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் விவேகிகளுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். பிதாவே, இதுவே உமது திருவுளத்திற்கு பிரியமாயிருந்தது. சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறொருவனும் குமாரனை அறியான். குமாரன் எவனுக்கு பிதாவை வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனும் தவிர வேறொருவனும் அவரை அறியான். வருந்தி உழைத்து பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு நீங்கள் இளைப்பாறுதல் கண்டடைவீர்கள்.
என் நுகம் எது, என் சுமை லேசு என்று சொன்னார் என்பதை திருமறை பகுதிகளை படிக்கட்டு நாம் இணைந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச அறிக்கை முறைமையின்படி அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கற்பத்தில் உட்பவித்து கன்னிமரிடத்தில் பிறந்து பொந்தி பிலாத்தினும் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோர்ந்து உயிர்த்தெழுந்தார். பரத்துக்கு ஏறி சர்வவல்ல பிதாவாகி கடவுளுடைய வலது வசத்து வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மருத்துவரையும் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்தவங்களுடைய ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சரீரம் விடுத்துறதிலும் நித்திய ஜீவன் உண்டு விசுவாசிக்கிறேன். ஆமேன். பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமேன். இந்த காலை வேளையிலும் சிந்தனைக்கென்று தெரிந்து கொண்ட வேத வசனம் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 28வது வசனம். உள்ளவைகளை அவமாக்க இல்லாதவைகளையும் உலகில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் கடவுள் தெரிந்தெடுத்தார் என்பதை தலைவணங்கி ஜெபிப்போம். அன்பு நிறைந்த கடவுளே, நம்முடைய அளவில்லாத இரக்கத்திற்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பிற்கு பாத்திரவான்களாக நடந்து கொள்ள ஆண்டவர் நம்முடைய வார்த்தைகளை கொண்டு உதவி செய்யும். ஆண்டவரே, நாங்கள் உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம், விசேஷமானவர்கள் என்பதை நாங்கள் உணர்ந்து வாழ்வதற்கு கிருபை தாரும். கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம் எங்கள் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் அவருடைய தெரிந்தெடுப்பு, தேர்தல், கர்த்தர் எப்படி ஒருவரை அல்லது கடவுள் அவருடைய பணிக்கு தெரிந்தெடுக்கிறார் என்பதை மிக தெளிவாக வேதம் சுட்டி காட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். 1 சாமுவேலின் புத்தகம் 16ஆம் அதிகாரத்திலே கடவுள் சாமுவேல் இடத்துல இப்படி சொல்லுவார், நீ கொம்பிலே அபிஷேக தைலத்தை எடுத்துக்கொண்டு பெத்லகேமுக்கு போ. பெத்லகேமுக்கு நீ போனால் அங்கே ஈசாவையும் ஈசாவினுடைய பிள்ளைகளையும் நீ சந்தி, அவர்களிலே ஒருவனை நான் இஸ்ரவேலில் ராஜாவாக ஏற்படுத்துவேன், ஆகவே நீ அவனை அபிஷேகம் பண்ணு என்று சொல்லுகிறார். நம்பிக்கையோடு சந்தோஷத்தோடு தான் சாமுவேல் தீர்க்கதரிசி பெத்லகேமுக்குள் நுழைகிறான். ஈசா தன்னுடைய பிள்ளைகள் 7 பேரோடு கூட சாமுவேலை சந்திக்கிறார். ஒவ்வொருவராக சாமுவேலுக்கு முன்பாக வருகிற பொழுது சாமுவேல் கடவுளத்தை கேட்கிறார், இவனா ஆண்டவரே நான் அபிஷேகப்பட வேண்டியவன்? அவர் சொல்ல, இல்லை, நான் இவனை தள்ளிவிட்டேன். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கடவுளோ உள்ளத்தை பார்க்கிறான். 2வது வாரம், 3வது வாரம், 4, 5, 6, 7 பேரையும் சாமுவேல் உற்சாகம் இழந்து போகிறான். சாமுவேலுக்கு பெரிய கேள்வி இருக்கு. ஈசாவிடத்தை கேட்கிறார், இனி உனக்கு பிள்ளைகள் இருக்கிறதா? இனி உனக்கு பிள்ளைகள் இருக்கிறதா? தகப்பன் சொல்லுகிறான், ஒரு பொடியை, ஒரு சின்ன பையன் ஒருத்தர் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறான். உடனே சாமி சொல்ல, இல்லை, நீ அவனை அழைத்து கொண்டு வா, உடனே அழைத்து கொண்டு வா. பாருங்கள், தாவீது அவன் சாமுவேலுக்கு முன்பாக நிற்கிற பொழுது கடவுள் பேசினார், இவன் தான் என்று. அருமையான கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, பல வேளைகளிலே நாம் தீயவர்கள், கெட்டவர்கள், பொல்லாதவர்கள், இழிவானவர்கள், தகுதி இல்லாதவர்கள் என்று நாம் தள்ளிவிட முயற்சிக்கிறவர்களை கடவுள் தெரிந்தெடுக்கிறவராக இருக்கிறார். கடவுள் தெரிந்தெடுக்கிறார், நாம் விரும்புகிறதல்ல. பல வேளைகளிலும்
வேதம் மிக தெளிவாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஒருவன் சொன்னான், நல்ல போதகரே என்று அழைத்தார். நல்ல போதகரே, நல்ல போதகரே. நம்ம நினைக்கிறோம் நல்ல தலைவர்கள், நல்லவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். இயேசு சொல்லுகிறார், கடவுள் ஒருவரை தவிர நல்லவர் இல்லை. உலகத்தில் நல்லவர்கள் யாரும் இல்லை. ஆகவே நான் என்னை நல்லவனாக காண்பிப்பதற்கு சொல்லுவாங்க, ஒரு சின்ன கோடுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய கோடு வரைந்தால் அது பெரிது. ஆகவே நாம் என்ன செய்கிறோம்? மற்றவர்களை பொல்லாதவர்களாக காண்பித்து நம்மை நல்லவர்கள் என்று அடையாளப்படுத்த விரும்புகிறோம். அவன் தீயவன், அவன் திருடன், அவன் கெட்டவன், கொள்ளைக்காரன், பொல்லாதவன், அவன் மோசமானவன், இதெல்லாம் நாம் என்ன செய்கிறோம்? தீர்மானிக்கிறோம். அதன் வழியாக நமக்கு உள்ளத்தில் ஒரு சந்தோஷம், நான் நல்லவன். அது நாம் சொல்லுகிறதில்லை, சொல்லாமல் சொல்லுகிறோம். நான் யோகியன், நான் சிறந்தவன், அவன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பவுல் மிக தெளிவாக சொல்லுகிற காரியம், பலன் உள்ளவர்களை அவமானப்படுத்தும்படி கடவுள் பலனற்றவைகளை தெரிந்து கொள்ளுகிறார். உள்ளவைகளை அல்ல, இல்லாதவைகளை கடவுள் தெரிந்து இழிவாயும் அற்பமாயும் எண்ணப்படுகிறவர்களை கடவுள் தெரிந்தெடுக்கிறார் என்று சொல்கிறார். கடவுள் தெரிந்தெடுக்கிற பொழுது தெரிந்தெடுப்பை குறித்து 26ஆம் வசனத்தில் பவுல் சொல்லுகிற, சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஆனால் கடவுள் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி உலகில் பைத்தியமானவைகளை கடவுள் தெரிந்தெடுத்தார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி கடவுள் உலகத்திலே பலவீனமானவைகளை தெரிந்தெடுக்கிறார். ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தெரிந்தெடுப்பு என்பது கடவுளுடையது. அவர் யாரை தெரிந்தெடுக்க விரும்புகிறாரோ அவரை கடவுள் தெரிந்தெடுக்கிறார். அதான் கிறிஸ்தவ நம்பிக்கை. குறிப்பாக லுத்தரன் இறையியல் மதம். தெரிந்தெடுப்பு என்பது கடவுள் தெரிந்தெடுக்க. இஸ்ரவேல் மக்களை குறித்து சொல்லுகிற பொழுது, வேதம் சொல்லுகிற பொழுது கடவுள் சொல்லுகிறார், நீங்கள் உலகிலே சிறந்த மக்கள் என்பதற்காகவோ, திரளான ஜாதிகள் என்பதற்காகவோ, பராக்கிரமசாலிகள் என்பதற்காகவோ நான் உங்களை தேர்ந்தெடுக்கவில்லை. நீங்கள் அற்பமானவர்கள் தான். ஆனாலும் நான் உங்களை என் சொந்த ஜனமாக தெரிந்தெடுத்தேன் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, முதலாவது ஆண்டவர் நமக்கு தருகிற அழைப்பு, கடவுள் அவர் விரும்புகிறவர்களை அவருடைய சித்தம் நிறைவேற கடவுள் தெரிந்தெடுக்கிறார். இன்றைக்கு அவருடைய பரிசுத்த சமூகத்தில் நிற்கிற நாம் பல வேளைகளிலே நாம் சிறந்தவர்கள் என்று எண்ணுகிறோம், மற்றவர்களை விட சிறந்தவர்கள் என்று எண்ணுகிறோம். ஆகவே நான் ஆண்டவருடைய ஆலயத்திலே வந்திருக்கிறேன். மற்றவர்கள் அப்படி அல்ல. அவர்கள் ஒருவேளை தூங்கிக் கொண்டிருக்கலாம், அல்லது வேறு வேலைகள் செய்து கொண்டிருக்கலாம். கடவுளுக்கு ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்று நினைக்கிறோம். அப்படி அல்ல. அவர்களை விட நாம் சிறந்தவர்கள் என்பதற்காக அல்ல, கடவுள் அவர்களை விட நம்மை நேசிக்கிறார் என்பதற்காக கடவுள் நம்மை இங்கே அழைத்து வந்திருக்கிறார். ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சிறந்தது, மேன்மையானது, உயர்ந்தது என்பதெல்லாம் மனிதனுடைய பார்வையில். 8வது சங்கீதத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், மனுஷனை நீ நினைப்பதற்கு ஒவ்வொரு மனுஷனும் அவன் எம்மாத்திரம், அவன் தேவதூரில் சற்று சிறியவனாக்கிறேன், அவன் ஒன்றுமே இல்லை. ஆனால் கடவுள் அவனை மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டினார். கடவுள் படைத்த படைப்புகள் எல்லாவற்றையும் ஆளுகை செய்யும்படி கடவுள் அவனை நியமித்தார். பாருங்கள், அற்பமானவர்கள் தான். ஆனால் கடவுளுடைய தெரிந்தெடுப்பு, கடவுளுடைய அழைப்பு, கடவுளுடைய பார்வை, அது நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய பார்வைகளும் அல்ல. ஆகவே ஆண்டவர் நமக்கு தருகிற முதலாவது அழைப்பு தான், யார் சிறந்தவர்கள் என்கிற கேள்வியே அர்த்தமற்றது. விபச்சாரத்தினாலே கையுங்களவுமாக பிடிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக இவள் குற்றவாளி என்று நிரூபணமாக்கப்படுகிற தருணத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தரையிலே குனிந்து கொண்டு, உங்களில் பாவமில்லாதவன் முதலில் கல்லெறியட்டும் என்று சொன்ன பொழுது எடுத்த கல்லுகளை போட்டுவிட்டு எல்லாரும் போய்விட்டாங்க.
உண்மையிலே மற்றவர்களை தீர்ப்பிடுகிற நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை ஒரு கணம் சிந்திக்கிற பொழுது நியாயம் தீர்க்கிறவர், தீர்ப்பிடுகிறவர் கடவுள் என்பதை நாம் அறிகிறோம். ஆகவே நாம் நல்லவன் கெட்டவன் என்று நாம் தகுதிப்படுத்துவதற்கு அல்ல கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார். எல்லாரும் கடவுள் அன்பு கூறுகிற நேசிக்கிற மக்களாக இருக்கிறோம். நான் பாடுகிறோம் 415, இயேசு பாவி நேசர் தான், எவன் குறைப்பட்டவன். ஆண்டவர் சொல்லுகிறார், கெட்டுப்போன மனிதர்களை கடவுளிடத்தில் திரும்புங்கள், அவர் உங்களை திருப்புகிறார். கிறிஸ்துவில் நாம் எல்லோரும் அப்படிப்பட்டவர்கள் தான். கடவுள் நம்மிலே அவருடைய அன்பை வெளிப்படுத்துகிறார். இரண்டாவதாக, கடவுள் தெரிந்தெடுப்பு என்பது நம்முடைய விருப்பம் அல்ல. நான் வாசிக்கிட்ட நற்செய்தியின் பகுதி மத்திய 11ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற பொழுது, கடவுள் எவர் மேல் சித்தமாயிருக்கிறாரோ அவருக்கும் குமாரனுக்கு தவிர யாருக்கும் ஒன்றும் தெரியாது. கடவுள் யார் மேல் சித்தம், கடவுளுடைய விருப்பம், கடவுளுடைய விருப்பம் தான் தேர்ந்தெடுக்கப்படும். கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே இந்தியாவில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் எல்லாம் என்ன ஜெபித்தார்கள் என்பது நமக்கு தெரியும். என்ன ஜெபித்தார்கள் என்பது நமக்கு தெரியும். கடவுள் ஜெபத்தை கேட்டாரா இல்லையா? கடவுளுடைய நம்முடைய ஜெபத்தை கேட்டார். கடவுளுடைய சித்தம் நிறைவேற்றது. கடவுள் விரும்புகிறது, நாம் விரும்புகிறது அல்ல. பல்வேளையிலும் நாம் என்ன செய்கிறோம், இப்படி இருக்க வேண்டும் என்று நாம் குறைவுள்ளவர்கள், விலைகள். நம்முடைய ஞானம், நம்முடைய தெரிந்தெடுப்பு, நம்முடைய விருப்பம் அதற்கு அப்பாற்பட்டது கடவுளுடைய. ஆகவே கடவுள் எவரை எப்படி எங்கே வைக்க வேண்டுமோ கடவுள் அதனதன் நேரங்களிலே அதனதன்படி எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்கிறவராக இருக்கிறார். நாம் கடவுளுக்கு ஆலோசனை சொல்கிறவர்கள் அல்ல, கடவுளுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படியத்தான் நாம் அழைக்கப்படுகிறோமே தவிர கடவுளுடைய ஆலோசனை சொல்கிறவர்களாக அல்ல. பல வேளைகளிலும் நாம் கடவுளுக்கு அட்வைசஸாக இருந்து இப்படி என்று நாம் தீர்மானிக்கிறோம். நிச்சயம் அது அல்ல. கடவுள் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறார். சொல்லுகிற இந்த படைப்பை பாருங்க, சங்கீதம் 8 அழகாக சொல்லுகிறது. ஆகாயம், பூமி, இதெல்லாம் கடவுள் எவ்வளவு நேர்த்தியாய் படைத்திருக்கிறார். அப்போ அவருக்கு தெரியாதா யாரை எங்கே எப்படி வைக்க வேண்டும் என்று? ஆகவே கடவுளை நம்புங்கள், உங்களை அவருடைய கரங்களிலே அர்ப்பணியுங்கள். கடவுள் தமக்கு சித்தமானவைகளை சித்தமான இடங்களிலே கடவுள் தெரிந்தெடுப்பார், வைப்பார் என்கிற நம்பிக்கையோடு நாம் கடவுளுக்கு நன்றி சொல்லி வாழ தூயாவியானவர் இந்த வசங்களின் வழியாக நம்முடைய உள்ளங்களிலும் கிரியை செய்வாராக. ஆமீன். எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வீக சமாதானம் நம்ம நினைவுகளையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்து வழி நடத்துவாராக. ஆமீன். 315வது பாடல்.
ஜெபிப்போம். அளவில்லாமல் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, தம்முடைய குமாரன் வழியாக எங்கள் ஒவ்வொருவரையும் உமக்கு சித்தமானவர்களாக நீர் தெரிந்து கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் ஞானிகள் என்பதற்காக, நாங்கள் சிறந்தவர்கள் மேன்மையானவர்கள் என்பதற்காக அல்ல. ஆண்டவர் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமான எங்களை ஆண்டவர் நீர் தெரிந்தெடுத்திருக்கிறீர். உள்ளவைகளை அவமாக்கும்படி வெறுமையான எங்களை கர்த்தர் உமக்கு சித்தமாய் கொண்டிருக்கிறீர். இழிவான அற்பமாக எண்ணப்படுகிற எங்களை ஆண்டவர் உமக்கு பிரியமாக நீர் தெரிந்தெடுத்திருக்கிறீர். உம்முடைய அன்பு அளவிட முடியாதது. ஆண்டவரே, உம்முடைய இரக்கம் எவ்வளவு பெரியது. ஆண்டவர், நீ தந்திருக்கிற எல்லா பாக்கியங்களுக்காக, நன்மைகளுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். சாமுவேலை போல நாங்களும் சிறந்ததை விரும்புகிறோம். கடவுள் விரும்புகிறது இன்னது என்று அறியாமல் போகிற மனுஷ பலகீனமுடையவர்களாக நாங்கள் இருக்கிறோம். கடவுள் எங்கள் உள்ள கண்களை திறந்து, ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை, விருப்பத்தை அறிகிற அறிவையும் பாக்கியத்தையும் எங்களுக்கு தாரும். கடவுள் கிறிஸ்துவின் வழியாக எங்களுக்கு தந்திருக்கிற இந்த உன்னதமான வாழ்வுக்காக தகுதியற்ற எங்களை ஆண்டவனை தகுதிப்படுத்தி உம்முடைய கரங்களிலே எங்களை அற்புதமாய் பயன்படுத்துகிற தயவுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து இத்திருச்சபையும் இத்திருச்சபை குடும்பங்களையும் இத்திருச்சபையின் அனைத்து திருப்பணிகளையும் ஆண்டவர் நீர் பொறுப்பெடுத்து ஆண்டவர் ஆசீர்வதியும். அநேகருக்கு சாட்சி உள்ள ஒரு திருச்சபையாய், அநேக ஆத்துமாக்கள் உம்முடைய தெய்வீக அன்பை உணர்ந்து கொள்ளுகிற ஒரு ஸ்தலமாய் தொடர்ந்து ஆண்டவர் வழி நடத்தும். இந்த திருச்சபையின் திருப்பிள்ளை ஊழியர்களை பொறுப்பெடு செய்கிற அன்பு போதகரோடு உம்முடைய விசேஷ கிருபை தங்கி இருக்கட்டும். கர்த்தர்களை வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும். சபை உத்தியோகஸ்தர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நீர் பொறுப்பெடுத்து ஆசீர்வதியும். ஆண்டவரே, சபை டீக்கன்மார்கள் மற்றும் கிளை சங்கங்களை பொறுப்பெடுத்து உடைய ஊழியர்களை செய்கிற உடைய பிள்ளைகள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். ஊழியங்களுக்கு உதவியாக இருக்கிற உடைய பிள்ளைகள் யாவரையும் கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்து ஆசீர்வதியும். அவருடைய வாழ்வுகள், குடும்பங்கள் சிறக்க ஆண்டவர் நீர் கிருபை தாரும். எங்கள் குடும்பங்களில் பலகீனங்களோடு இருக்கிற மக்கள், மருத்துவமனை வீடுகளில் சிகிச்சை பெற்று வருகிறவர்கள் யாவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பாரும். வயோதிக பெற்றோர்களை விசேஷமாக இப்படி கரங்களில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். மருத்துவமனைகளை அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிற அன்பு தாய் திருமதி தேவமணி வேதநாயகம் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அன்பு தாயை கண்ணோக்கி பாரும். விடைய இறக்கங்களினாலும் கிருபையினாலும் அவர்களை நிறைத்து ஆண்டவர் நீர் ஆசீர்வதியும். அன்பு நிறைந்த கடவுளே, எங்கள் வாழ்வுகளிலே நீ தருகிற நன்மைகளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நேற்று தினத்திலும் ஆண்டவரே, நாங்கள் வேண்டிக் கொண்டபடி அன்பு பிள்ளைகளுடைய திருமண வைபவங்களை கர்த்தர் சிறப்பாய் நடத்தி தந்தீர். ஆண்டவர், அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்வுகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து தாரும். இன்றும் தங்கள் பிறந்த தினங்கள் மற்றும் திருமண தினங்களை கொண்டாடுகிற, நினைவு கூறுகிற, ஆசரிக்கிற யாவரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். ஒரு புதிய வருடத்தை ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபையாய் தந்து, வருடம் முழுவதும் ஆண்டவருடைய வழிநடத்தலை தந்து, அநேக வருடங்களை கடந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற பாக்கியங்களை ஆண்டவர் தாரும். விசேஷமாக இன்று தன்னுடைய பிறந்த தினத்தை கொண்டாடுகிற திருவாளர் செல்லையதாஸ் அவர்களுக்காக ஆண்டவரை உம்முடைய திருப்பாத பணிந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை எங்கள் திருச்சபைகளை எவ்வளவு வல்லமையாக எடுத்து நீர் பயன்படுத்துகிறேன். ஆண்டவர், கடந்த காலங்களிலே திருச்சபையின் ஊழியங்களை பொறுப்பெடுத்து செய்யும்படியான பாக்கியங்களை தந்தீர். ஒவ்வொரு நாளும் உற்சாகத்தோடு உடைய பரிசுத்த ஆலயத்தில் கடந்து வர ஆண்டோடு தருகிறேன். தொடர்ந்து கர்த்தர் எல்லா பாக்கிய நன்மைகளை தாரும். நல்ல ஆரோக்கியத்தையும் சுகத்தை தாரும். குடும்பத்தை ஆசீர்வதி, துணைவியார் பிள்ளைகள் வாழ்வுகளிலும் ஆண்டுடைய நன்மைகளை தாரும். இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்து உம்முடைய தூய சித்தம் வாழ்க்கை நிறைவேறும்படி
எப்பொழுதும் உற்சாகத்தோடு உம்மை சேவிப்பதற்கு ஆண்டவர் உரிய எல்லா பாக்கிய நன்மைகளை தந்து ஆசீர்வதியும். ஆண்டவர் தாமே அவருடைய வாழ்விலும் எல்லா கிருபைகளையும் இறக்கல் நன்மைகளை தந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்க விடமாக ஜெபிக்கின்றோம். எங்கள் இந்திய சுவிசேஷ திருச்சபைக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இன்று நடைபெற இருக்கிற நகர்கோவில் சபை சங்கத்தின் அனைத்து வட்டங்களிலும் வட்ட தேர்தல்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேர்தல் அமைதியாக சிறப்பாக நேர்த்தியாய் நடைபெறுவதற்கு ஆண்டவர் வேண்டிய உதவி ஒத்தாசைகளை ஆண்டவர் நீர் பரத்திலிருந்து தாரும். இது உம்முடைய திருச்சபை என்கிற உணர்வோடு ஒவ்வொருவரும் செயல்பட அருள் தாரும். இந்த பணி பொறுப்புகளை பொறுப்பெடுத்து தலைமையேற்று நடத்துகிற எங்கள் திருச்சபை சார்ந்த ஆண்டவரே திருவாளர் இயேசுதாஸ் பிரேம்குமார் அவர்களையும் உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் அவர்களுக்கும் வேண்டிய உற்சாகத்தையும் பலத்தையும் சுகத்தையும் ஆண்டு தந்து மிக சிறப்போடு கடவுள் தனக்கு தந்த பணியை நேர்த்தியாக செய்ய ஆண்டு கிருபைத்தார். அவர்களோடு இணைந்து ஒத்துழைக்கிற உடைய பிள்ளைகள் யாவரையும் கர்த்தர் பொறுப்பெடுத்து ஆசீர்வதியும். உம்முடைய கிருபை ஆண்டவரே நடைபெறுகிற எல்லா நிகழ்வுகளிலும் கூட இருக்கட்டும். தடைகளை எல்லாம் கர்த்தர் முற்றிலும் நீக்கி ஆண்டவரே சமாதானமாய் நடைபெற தேர்தல் நடைபெற கர்த்தர் உதவி செய்யும். அனைத்தையும் முடித்திருக்கரங்களிலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த பகல் முழுவதும் எங்களை ஆண்டவருடைய கிருபையின் மறைவில் எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். நன்மை நிறைந்த ஒரு புதிய பரிசுத்த வார ஓய்வு நாளை கண்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற பாக்கியங்களை தாரும். குறைகளை எல்லாவற்றையும் பொறுத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மிகவும் தாழ்மையாக கேட்கிறோம். எங்கள் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, எங்கள் நாமம் பரிசுத்தப்படுவதாக, நம்முடைய ராட்சியம் வருவதாக, நம்முடைய சித்த பரபலத்திலே செய்யப்படுவது போல எங்களை செய்யப்படுவதாக. அல்லது வேண்டிய எங்கள் ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கண்ணாடிகளுக்கு நாங்கள் மன்னித்திருக்கிறது போல எங்கள் பாவங்களுக்கு எங்களுக்கு மன்னி. எங்கள் சோதனை குறிப்பிடப்படாமத்தையும் எடுத்துக்கொள்ளும். ராட்சியமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் முடிவுகளே, ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கர்த்தருடைய அன்பும் தூய ஆவியானவருடைய அனுபவிக்க உள்ளிடத்திலும் சமாதானம் உங்கள் அனைவரோடும் இடம் நிறைவாய் தங்கியிருப்பதாக, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இன்று